ஹாய், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெய் ஆட் பண்ணி அது ஹீட் ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயமுமே நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளியை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா வணக்கியாச்சு. அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸுமே அதில் ஆட் பண்ணியாச்சு. வெஜிடபிள்ஸ் வந்து பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, இது 3மே நல்லா போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா வணக்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து இந்த ஸ்டேஜ்லேயே போட்டால் தான் அந்த காய்க்கெலாம் வந்து ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இல்லைனா காயில் வந்து உப்பு இல்லாத மாதிரி இருக்கும். உப்பு போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இது 3மே வந்து நான் ஒரு கை எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே நல்லா கட் பண்ணி அதில் ஆட் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காது. ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் வந்து அடியில் வந்து ஒட்டிக்கும். அது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா கை எடுக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டினதுக்கப்புறம் நான் வந்து 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2 டம்ளர் தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலை வந்து அதிலே ஆட் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிண்டி விடணும். நல்லா கிண்டணும். அப்போ அது கொதிக்கும். நல்லா கிண்டி கொதிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ரைஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே அதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்தால் போதும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், உதிரியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் உப்பு, காரம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு காம்பினேஷனாக வந்து நான் வந்து மட்டன் குழம்பு தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். மட்டன் கிரேவி பண்ணலாம் தான் வாங்கிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் இது மட்டன் குழம்பா வச்சு கொஞ்சம் நைட்டு டிஃபனுக்குமே அது வச்சுக்கலான்ட்டு நான் வந்து குழம்பா வச்சேன். சூப்பராக இருந்துச்சுங்க. காரம் வந்து இதில் ஊற்றி சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மட்டன் குழம்பு ரெசிபி வேணுன்றவங்க வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இதில் ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதை வந்து வேறு ஏதாவது வேணும், இதில் இவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், வேறு ஏதாவது உங்களுக்கு அப்லோட் பண்ணணுன்னா சொல்லுங்கள். அந்த வீடியோவை எடுத்து நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.